நம்ம சேனலை தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிங்கன்னா இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. சமீபத்தில் 100 வயது முதியவர் ஒருவர் தனது பேர குழந்தையின் கல்விக்காக தள்ளுவண்டியில் காய்கறி விற்பனை செய்யும் வீடியோ வைரலான நிலையில் அந்த முதியோருக்கு பல்வேறு உதவிகள் குவிந்து உள்ளது. பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் ஹர்பன் சிங். 100 வயதான ஹர்பன் சிங் தனது பேர குழந்தையின் கல்விக்காக தள்ளுவண்டியில் காய்கறி விற்பனை செய்து வருகிறார். இது தொடர்பான வீடியோ கடந்த சில நாட்களுக்கு முன் வைரலானது. அதைத் தொடர்ந்து பலரும் அவருக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளனர். 100 வயதான ஹர்பன் சிங் பஞ்சாப் மாநிலம் மோகா என்ற நகரத்தில் வசித்து வருகிறார். இவர் தனது பேர குழந்தையின் கல்விக்காக இந்த தள்ளாத வயதிலும் காய்கறி விற்பனை செய்து வருகிறார். அந்த சிறுவர்களின் தந்தை ஹர்பன் சிங்கின் மகன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன் உயிரிழந்து விட்டார். சிறுவர்களின் தாயும் அவர்களை கைவிட்டு விட்டார். இதனால் வயதை கூட பொருட்படுத்தாமல் பேர குழந்தைகளை பார்த்துக்கொள்ளும் பொறுப்பை தன்னிடம் எடுத்துக்கொண்டார் ஹர்பன் சிங். கடந்த சில நாட்களுக்கு முன் இவர் 200 கிலோ எடையுள்ள காய்கறிகளை தள்ளுவண்டியில் போட்டு இழுத்து சொல்லும் வீடியோ அனைவரது இதயத்தையும் உலுக்க செய்தது. இந்த வீடியோ இணையதளத்திலும் வைரலானதை தொடர்ந்து பல்வேறு நபர்களும் ஹர்பன் சிங்கிற்கு உதவி செய்ய முன்வந்துள்ளனர். இது குறித்து பஞ்சாப் முதல்வர் அமிர்தர் சிங் தனது ட்விட்டரில் மோகாவை சேர்ந்த 100 வயது ஹர்பன் சிங் தனது பேர குழந்தைகளை பார்த்து கொள்ள இந்த வயதிலும் கூட காய்கறி விற்பனை செய்து வருகிறார். சிறுவர்களின் கல்விக்கு உதவும் வகையில் பஞ்சாப் அரசு சார்பில் 5 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என பதிவிட்டுள்ளார். ஊடகங்களிலும் இந்த முதியவர் குறித்த செய்திகள் வெளியான உடனேயே மோகா மாவட்ட நிர்வாகம் அவரை தொடர்பு கொண்டு தேவையான உதவிகளை செய்வதாக உறுதியளித்துள்ளது. மேலும் பல தன்னார்வ அமைப்புகளும் கூட இப்போது ஹர்பன் சிங்கிற்கு உதவி செய்ய முன்வந்துள்ளன. கல்சயா 8 என்ற தன்னார்வ அமைப்புகளும் அவருக்கு வாழ்நாள் முழுவதும் பென்ஷன் வழங்குவதாக அறிவித்துள்ளது. ஹர்பன் சிங் இன்றைய பாகிஸ்தானின் லாகூர் அருகிலுள்ள கிராமம் ஒன்றில் பிறந்தவர். பிரிவினையின் போது தனது 27வது வயதில் இந்தியாவுக்கு குடிபெயர்ந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பிள் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.